ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் டியானா காமிக்கிறாங்க. அவளுக்கு வந்து யாரோ ட்ரக் கொடுத்துட்டாங்க போல. வேகமாக வந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டுருக்கா. சில பசங்களுமே அவளை அங்கே விரட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே தலையில ரொம்ப சுற்றிட்டு இருக்கு. எதுக்காக என்ன மட்டும் இப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சைடில் நம்ம ஹீரோ ஷாவ்ஷி அங்கே வந்து யார்ட்டையும் ஃபோனில் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல தப்பிச்சு போகும்போது நம்ம ஹீரோ மேலே போய் அப்படியே தெரியாமல் அங்கே கீழே விழுந்துடுறா. ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்றத அவள் சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு நீ யாருமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிருது. வேமா அவளை அங்கே தூக்கிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவோட ஃபேமிலி அங்கே அந்த சிசி என்ற பொண்ணோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோக்கு மேரேஜ் அவ கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல. இன்னுமே அவனை காணமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உள்ள மாசா என்ஷ் ஆகுறான். ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எங்கே போய் தொலைஞ்சான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அந்த சிசியை போய் பேச போனால் நம்ம ஹீரோ அங்கே ஸ்டேஜில் போயிட்டு இப்போ நான் வந்து முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு ரெடியாகி விழா. அவளங்க பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. யாரா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவ்வளோதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அந்த சிசிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோ இப்போ நான் உங்களுக்கு வெட்டிங் சர்டிஃபிகேட் காமிக்கணும்லன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சதுமே அவ்வளோதான் வீட்டில் எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. நீ எப்படி சுயநலமாக இப்படி யோசிக்கலாம், உன்னோட பேரண்ட்ஸை பற்றியாச்சும் நீ யோசிக்க மாட்டேன்னு சொன்னதும் ஆல்ரெடி உன்ட்ட சொல்லிட்டேன் நான் உன்னை லவ்வே பண்ணலன்னு, பின்னாடியே நீ சுத்தினேன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே இந்த ஸ்ரீஷி இதுக்கு எல்லாமே காரணம் இவ தானே, இவ தான் உன்னை வந்துட்டு மயக்கி உன் கைக்குள்ளே கொண்டு வந்தாளா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணி அங்கே கணத்தை சேர்ந்து அரைஞ்சு விழா. நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா, அவளுமே அங்கே கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சதுமே திரும்பவுமே இவங்க அடிக்க வந்ததும் நம்ம ஹீரோங்க கையை பிடிச்சி விடுறான். இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் மேலே யாராச்சும் கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொன்னதும் அவரும் அங்கே ஓவராக சீனை போட்டு கத்திச்சேக்கா. பட் நீ வந்துட்டு உன் லெவல் என்னன்னு தெரிஞ்சு பேசுன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு இப்படியே வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுக்கு. எல்லாருக்குமே சேர்த்து சொல்லிடுறேன், என்னோட ஒய்ஃபை பற்றி யாராச்சும் இதுக்கப்புறம் பேசுனீங்கன்னா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அங்கே கார்ட்ஸ் அடிக்க வந்ததுமே ஹீரோ அடிச்சு போட்டான். ஹீரோ வந்து இவளுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அப்போ ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவங்க சிஸ்டர் ஒருத்தி இருந்திருப்பா போல, அவள் வந்துட்டு இந்த குடும்பத்தால் தான் வந்து இறந்து போயிருக்கா. அவங்கள பழி வாங்குறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இப்போ இந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கா. அந்த பர்சன் யாருன்னு தெரியாது, பட் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் மட்டும் கன்ஃபார்மாக அவளுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு பழி வாங்கணுன்றதுக்காக தான் அவள் உள்ளே என்ட்ராயிருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் சரி ஓகே நம்ம நாளைக்கே போய் வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிக்கலாம், உன்னோட என்கேஜ்மெண்ட்டை நீ ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா அதான் வந்துட்டு எல்லாமே நின்று போயிடுச்சேன்னு சொன்னதுமே இல்லை நான் வந்துட்டு உடனே வந்து இது எல்லாமே பண்ணுறதுக்கு விரும்பலை, அதுக்கு மேலே நீ ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ், நீ வந்துட்டு ஒரு நாளில் வந்துட்டு மேரேஜ் பண்ணி ஒரே நாளில் டைவர்ஸ் பண்ணினா உன்னோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடாதா, ஸோ நீ வந்துட்டு ஒரு 1 இயர்க்காச்சும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்குமே இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் தோணுது. அவன் கூட சேர்ந்து இருந்தால் தானே அவன் ஃபேமிலியில் வந்துட்டு யார் அவங்க சிஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவன் கூட சேர்ந்து இருந்தாகணும். இதுக்கப்புறம் இவன் கூட வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி ஆக்டிங் வேற நான் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டேக்கா. நைட் போல் வீட்டில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு அங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகி நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வாழ்றான். நம்ம ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஹாட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அங்கே அவன் பக்கத்தில் வந்துட்டு என்ன நீ கம்ஃபர்டபுளாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் ஆமாம்மா அப்படின்றத அவள் சொல்கிறா. அவளுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு அவள் கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாரோ டோர் பெல் அங்கே வந்து நாக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு கிஸ் பண்ணுறேன்ற பேரில் அந்த ஃப்ரூட்டை வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு சரி ஓகே இப்போ போய் கதவை தர அப்படின்ற சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே போய் கதவை ஓப்பன் பண்ணால் அங்கே ஜின் தான் ஒரு பர்சன் நம்ம ஹீரோயினுக்காக பொக்கேலாம் கொண்டு வந்ததும் இன்னத்துல என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும்போது என்ன நீ வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்க, உனக்கு என்ன உடம்பு எதுவும் சரியில்லையான்னு சொல்லிட்டு அங்கே டச் பண்ணும்போது ஏய் நீ யாரு, நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே இது யாரு ஃபர்ஸ்ட்னு கேட்டதும் இது என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற சொன்னதும் அங்கே அவ்வளோதான் அந்த பர்சனுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு நீ அதை எப்படி வந்துட்டு இவனை போய் மேரேஜ் பண்ணுவேன், நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா, நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவனை டைவர்ஸ் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அப்படியே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் நீ என்னோட ஒய்ஃபை பார்த்தேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோமாயிடுச்சுக்கு. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து அந்த பர்சனை பார்க்கக்கூடாது, ஸோ நீ வந்து சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் கோவப்படுறான். நெக்ஸ்டே திரும்பவுமே அங்கே ஜின் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ப்ளீஸ் நீ வந்துட்டு என் மேலே கோவமாக இருக்காத நேற்று அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீ அவனை டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொன்னதுமே நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, நான் ஒன்றும் அவன் கூட சேர்ந்து மேரேஜெல்லாம் பண்ணிக்கல, ஜஸ்ட் இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த சிசி அங்கே வந்ததுமே ஹீரோயின் ஏதோ பிரச்சனை பண்ணா வந்துட்டா போலன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது இவ்வளோ மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ்லாம் போயிட்டு வந்து எதுக்காக வந்து எடுத்துட்ருக்கீங்க, அடுத்தவங்க ஹஸ்பண்டுக்கு ஆசைப்படுறவ இவ்வளோலாம் வந்துட்டு படத்தில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகும்னு சொல்லிட்டு பேசும்போது
அங்கே நம்ம ஜின் போயிட்டு நீங்கள் இப்படிலாம் அவளை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னதுமே நான் என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டேன், உண்மையை தானே சொன்னேன்னு சொல்லிட்டு ஓவராக பேசிச்சேக்கா. இப்போ அவங்கள வந்துட்டு நாங்கள் வந்து மூவிக்கு எடுத்துட்டோம், இதுக்கப்புறம்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அங்கே வந்து சீன்மே ஸ்டார்ட் ஆகிடுது. அவளை கிட்னாப் பண்ணி வச்சிருக்க மாதிரி சீன் போல். நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டு அவளுக்கு மேக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேணுக்குனே வந்து அங்கே ட்ரக்கு கலந்து அந்த இதெல்லாம் வந்துட்டு மேலே தடவி விட்டதும் அவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு தலை சுற்றிட்டு ஒரு மாதிரி போதையாக ஆரம்பிச்சிருது. இவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை அசிங்கப்படுத்தணும், மேலே இருந்து அவள் இறங்கும் போது ஸ்லிப்பாக விழுந்து சாவட்டும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. ஆனால் கரெக்டாக அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோயினோட நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. அவளை வந்து காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவளோட அங்கே பர்ஸை வந்து செக் பண்ணால் அந்த பொருள் எல்லாமே உள்ளே விழுந்துருது. அங்கே கோவப்பட்டு வேற அடி வேற விட்டுறான். நீ வந்துட்டு இந்த மாதிரி கேவலமான வேலை இதுக்கப்புறம் பண்ணேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இதுக்கப்புறம் நீ உள்ளே என்ட்ரானே நான் பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட வீட்டுக்கு போயிட்டு இப்போ நீ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் நல்லா இருக்கேன்னு அவன் சொல்கிறான். உன் காலில் அடிபட்டுருக்கு தான், நான் வந்துட்டு உனக்கு மெடிசன் போட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே அவங்க பக்கத்தில் வந்துட்டு அப்படியே ரொமான்ஸை வந்துட்டு அவன் கிஸ் பண்ண வந்ததுமே நீ வந்துட்டு இந்த டயத்தில் இதெல்லாம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு லேடி அங்கே பார்சல் அனுப்பியிருக்காங்க. அதில் வந்துட்டு உன்னோட சிஸ்டர் வந்து இறந்து போனதுக்கு சில வந்து ஃபோட்டோஸுமே கனெக்ட் இருக்குமா, நீ வந்துட்டு செக் பண்ணி பாரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அதை வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு நம்ம ஹீரோவும் தான் இருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ இவனுமே என்னோட சிஸ்டர் வந்துட்டு கொலை பண்ணதில் வந்துட்டு சம்மந்தமாக இருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரானதுமே ஃபோட்டோவை மறைச்சிடுறா. நம்ம ஹீரோ உன் காலில் வந்துட்டு அடிபட்டு இருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பரவாயில்லையே, நீ எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு என்னை டச் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்குதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த ரைட்ஸ் கூட எனக்கு இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினதும் நம்ம ஹீரோயின் சரி ஓகே, உனக்கு இதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் கேர்ள்ஸ் கூட கனெக்ஷன் இருந்திருக்கா, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி யாராச்சும் நீ லவ் இது மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அப்படிலாம் எது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன இவனுக்கு எதுவுமே தெரியலையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. சரி இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி வந்துட்டு நான் நேரத்தை கெடுக்க விரும்பல, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவள் போகும்போது அப்போ அந்த ஃபோட்டோ வந்துட்டு நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிடுறான். ஏய் நீ என்னை பற்றி வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கேன், அதனால தான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி யார் கூட லவ் இருந்துச்சுன்னுலாம் கேட்டுட்டு இருக்கியா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றதாவே சொல்கிறான். நீ வந்துட்டு என்னை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்காக ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாளேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ மரியாதையோட இப்போ வீட்டை விட்டு வெளியே போய் எனக்கு மைண்டே இல்லை உன்ட்ட பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்ச வந்து கதவை பிடிச்சி தள்ளி விட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க அசிஸ்டண்ட்டை ஒரு லேடியை வந்துட்டு எப்படி மனசை வந்து வின் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, நான் என்ன பண்ண அவளை வந்து கவர் பண்ண முடியும்னு சொன்னதும் அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் பாஸ், ரொமான்டிக்காக வந்துட்டு நீங்கள் வந்து வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்கமே, கண்டிப்பாக அவங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்ற சொன்னதுமே அப்போ நான் போய் இதவா பண்ணேன்னு சொன்னதும் எல்லா ஆம்பளைங்களுமே பண்ணணும், நீங்களும் இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்றது அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு உடனே இந்த ஐடியாவை வந்துட்டு அங்கே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறான். சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்து யாரோ அவங்க கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்னடா இன்னும் ஆளை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் வந்துட்டு அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. பட் எதுவுமே முடியல. அப்போ அங்கே ஜீனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு உடனே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி சொல்லிடுறான். அப்போ அங்கே அந்த டைரக்டர் நீ வந்துட்டு எப்படி வந்து நம்ம ஆக்ட்ரஸை பற்றி இந்த மாதிரி வெளியே நியூஸ் எல்லாம் விடலாம், அவங்களோட பேர் கெட்டு போயிடாதா அப்படின்ற சொன்னதும் எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு நாங்கள் ஜீன் போயிட்டுருக்கான். அந்த சிசிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஏன்னா பண்ண வச்ச தான் போல நம்ம ஹீரோயின் எங்க போட்டு பயங்கரமா கட்டி வச்சு அங்க டார்ச்சருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க உள்ள என்ட்ரு ஆகுறான். நான் வந்துட்டு யாரையுமே வந்துட்டு மீட் பண்ணாம நேரா வந்து அந்த சிசிட்ட தான் போறான். தெரியும் இவ தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஒழுங்கா உண்மையை சொல்ல அவன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு என்ன தெரியும்னு சொன்னதுமே கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா நான் திரும்ப இங்கே உயிரோட வந்துட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அவளை அடிச்சு அங்கே அசிங்கப்படுத்தி விட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே கையை பிடிச்சதுமே அவன் மேலேயுமே அவள் கோவமாக இருக்கா, பேசுகிற மைண்ட் இல்லை. வேமா அங்கேருந்து போனதும் பார்த்தாங்க ஸ்டென்னை தான் மீட் பண்ணுறான். அது நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதர் தான். அங்கே வந்துட்டு அவன் தான் நம்ம ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருப்பான் போல். நம்ம ஹீரோயின் இவன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து பேசுகிறதுக்கு ரீசன் இவனும் அந்த விஷயத்தில் ஏதாச்சும் கலந்துருக்கானு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க சிஸ்டரோட கேஸில் அவன் வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்கான். பட் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் இவன் எந்த லெவலுக்கு ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கானோ அந்த லெவலுக்கு இவன் வந்து நல்ல மனுஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வந்துட்டு வாங்க என் கூடன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். தேவையில்லாமல் நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் பக்கத்தில் வர வேலை வைக்காத, அவள் என்னோட ஒய்ஃப், ஸோ உன்னோட சிஸ்டர் இன்லான்னு சொல்லிட்டு மரியாதை கூட அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவங்க காரு கூட்டிகிட்டு போயிட்டு கையை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கான். ப்ளீஸ் பேபி நீ என்ன மன்னிச்சிரு, அந்த டயத்தில் வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியாமல் போனது வந்துட்டு நான் பண்ண தப்பு தான், ஆனால் இதுக்கப்புறம் உனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்றத சொல்கிறான்.
ஹீரோயின் அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, "உனக்கு இன்னைக்கு வந்து பர்த்டே இல்லையா? நான் உனக்காக ரொம்ப சூப்பரான சர்ப்ரைஸ்லாம் வச்சிருக்கேன்" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் எனக்கு பர்த்டேவே வந்து சுத்தமா பிடிக்காது. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஏன்னா அவங்க சிஸ்டரோட சேர்ந்துட்டு அவ ரொம்ப சூப்பரா வந்துட்டு கொண்டாடிப்பா போல. அவங்க சிஸ்டர் எப்பயுமே நான் அவங்க கூட சேர்ந்து இருப்பேன்னு சொல்லிட்டு அங்க வாக்கெல்லாம் குடுத்துருக்காங்க. பட் அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல. அதனால தான் வந்துட்டு இந்த பர்த்டேல வந்துட்டு எல்லாம் வந்துட்டு குடுக்குற வாக்கெல்லாம் ஃபேக்கா தான் இருக்கும். எனக்கு இந்த பர்த்டேவே பிடிக்காதுன்னு சொன்னதும், ஆனா நான் அப்படி வந்துட்டு உன்னை எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டேன். நீ என் மேல நம்பிக்கை வை அப்படின்றத சொல்றான். பட் ஹீரோயினுக்கு நம்பிக்கை தான் வர மாட்டுது. மனசு வந்து சொல்லுது, மைண்ட் வந்து கேட்க மாட்டுது. ஆனா இந்த சிசியோட கம்பெனியில பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க இருந்து விலகிட்டான் இல்லையா? ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்ல இருந்து அதனால வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஸோ மீட் பண்ணி எப்படியாச்சும் வந்துட்டு அங்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க வர்றாங்க. அங்க வந்துட்டு அவர் எங்கன்னு சொல்லிட்டு அங்க கேட்கும்போது பார்த்தா வந்துட்டு நீங்க டச் பண்ணாம பேசுங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொன்னதுமே, நீங்க வந்துட்டு உங்க பாஸ்ட்ட சொல்லி இந்த ஹெல்ப்பை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பேசும்போது, உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே நான் பண்ண முடியாது. எங்க பாஸ் வந்து ஆர்டர் குடுத்துட்டாரு. நீங்க கிளம்புங்கன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. நான் வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட அங்க வந்துட்டு கால் பண்ணி இந்த விஷயத்தையுமே அங்க சொல்லிடுறாங்க. பாஸ் நீங்க சொன்ன மாதிரி தான் நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக அங்க சாப்பாடுலாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவ வந்துட்டு அங்க ரொம்ப கியூட்டாலாம் பிஹேவ் பண்றதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா இவங்க வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு அங்க வந்து கிளம்பிட்டு இருக்கா. அப்ப அங்க அந்த ஷென் வர்றா. இந்த வெட்டிங் ட்ரெஸ் யாரோடது தெரியுமா? அந்த ஷவுஷியோட அம்மாவோடது தான். நான் வந்துட்டு அவனை நரகத்திலே தள்ளணும், அந்த லெவலுக்கு வந்துட்டு வேதனைப்படணும், அதை பார்த்து ரசிக்கணும், அதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸை உனக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னதும், நானுமே அவனை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை நான் வந்துட்டு கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக 2 பேருமே சேர்ந்துட்டு அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் இந்த நியூஸ் வந்துட்டு ரொம்ப வைரல் ஆயிடுச்சு இருக்கு. அதை பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. ஏன்னா இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ண போறாங்களா அப்படின்னா நான் கண்டிப்பாக அங்கே போகணுமேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு இவ்வளோ பார்த்தா அங்கே வெட்டிங்காக கிளம்பி ரெடியாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அவளங்க பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. ஏன் நீ என் கல்யாணத்துக்கு எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே, பார்ப்பா எனக்கு இன்விடேஷன் காலில் அனுப்பியிருக்காங்க, அதான் வந்திருக்கேன்னு சொன்னதும், உன்னெல்லாம் யார் இங்கே அழைக்கிறது, நீ வரலனாலும் நல்லா தான் இருக்குன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு உனக்கு இங்கே சர்ப்ரைஸ் கொடுக்க வேணாமா, அதனால தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபேஸில் வந்துட்டு தண்ணியை தூக்கி ஊற்றி விட்டா. அப்போ அங்கே ஐயோ கடவுளே எங்கள் மூஞ்சில் எரிஞ்சிட்டு இருக்கு, என்னமோ வந்து பண்ணிட்டான்னு சொல்லும்போது, அது ஜஸ்ட் வாட்டர் தான், சும்மா ஆக்டிங்லாம் பண்ணாதன்னு சொல்லும்போது, அங்கே வந்துட்டு இவ இப்படி கீழே வந்து கிழந்து கிடக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு பார்க்கும்போது, ஐயோ வந்துட்டு எனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ட்ராமா பண்ணுறா, போதும் நடி பண்ணி பாட்டு எல்லாரும் காரி மூஞ்சில துப்ப போகிறாங்க அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அப்போ அந்த ஷென் நீ வந்து வெட்டிங்காக வந்துட்டு ஏன் வந்துட்டு பாதியிலே போகிற, நீ வெட்டிங் முடிஞ்ச பிறகுமே போ அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாமல் பிடிக்கலனாலுமே அங்கே போய் உட்கார வேண்டியதாக இருது. பிறகு அவங்க வெட்டிங் பண்ணுறதுக்குமே போகிறாங்க. நம்ம ஹீரோ இங்கே வந்துட்டு இப்படி அவன் இன்விடேஷன் கார்டு அனுப்பி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுமே போல. பட் ஹீரோயின் அங்கே வந்து அந்த வெட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டோம் அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. அவ எதுக்கு அங்கே போனா அப்படின்ற சொல்லிட்டு உடனே வந்துட்டு அங்கே கிளம்பி போக சொல்கிறான். மேரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க உள்ள என்ட்ரு ஆயிடுறான். நீ என்ன தைரியம் தான் நீ என்னோட அம்மாவோட வெட்டிங் வந்து ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அங்கே வந்துட்டு பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிச்சிருது. உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் இருக்கா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்ட்ட இவன் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, நீ வந்துட்டு என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த வெட்டிங்கில் வந்து உட்காந்துட்டு இருக்கான்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னதுமே, இவங்க அம்மா வந்து ஒரு மிஸ்ட்ரஸ் தான், அவள் வந்துட்டு என்னோட அம்மாவோட லைஃபவே கெடுத்துவன்னு சொல்லிட்டு அங்கே எல்லா விஷயத்தையும் சொல்லி அவன் அசிங்கப்படுத்திடுறான். ஹீரோயின்ட்ட அவன் ரொம்ப கோவப்படுறான். அவ்வளோ சொல்லி நீ வந்துட்டு எதுக்காக இந்த மேரேஜுக்கு வந்திருக்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உன்னோட பிரதர் தானே, நீ எதுக்காக இப்படிலாம் ரூடாக பேசிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், நீ வந்து என்ன பேசிட்டு இருக்கா, அவன் வந்துட்டு என்னோட அம்மாவை அசிங்கப்படுத்துறதுக்காகவே அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவளுக்கு கொடுத்துருக்கான். அவங்க வந்துட்டு என்னோட ஸ்டெப் மதர், அவங்க வந்துட்டு என்னை ரொம்பவே வந்துட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க சின்ன வயசுல இருந்து. அதுக்கப்புறம் என்னோட அப்பா கூட சேர்ந்து ஒன்றா இருந்துட்டு உன்னோட ஒய்ஃப் இருக்க வாசம் அவங்க கூட சேர்ந்து நான் ஹாப்பியாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு என்னோட அம்மாவோட சாவுக்கே அந்த பொம்பளை தான் காரணம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அவனை போய் ஹக் பண்ணிட்டு நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் போய் அவனை எப்பயுமே மீட் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அங்கே அந்த சிசியும் அவனுமே அங்கே வந்துட்டு ப்ராஜெக்டை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் வந்துட்டு பேசுகிற எதையுமே அந்த சிசிக்கு இங்கே கேட்குறதுக்கு விருப்பமே கிடையாது. நான் வந்துட்டு என்ன பேசுகிறேனோ அதை கேட்டு நட அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து கோவப்படுறான். இஷ்டத்துக்கு ஏதாச்சும் நீ பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நான் வந்துட்டு உன்னை விலைக்கு வாங்கின மாதிரி தான் பண்ணியிருக்கேன், ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நட அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த இடத்துக்கு அந்த சிசியும் அவங்க பிரதருமே வந்தாங்கன்ற விஷயம் கேட்டுட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்குது அந்த ப்ராஜெக்டில் அவங்களுக்குமே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு எப்படியாச்சும் கைக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அதை எப்படியாச்சும் அவங்களுக்குள்ளே போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.
நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு ஹீரோ கூட போயிட்டு நீ உன்னோட ப்ராஜெக்டை போய் நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணு, கண்டிப்பாக இது உனக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறா. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் இன்னமே தெரியல, அந்த கம்பெனியோட சிஇஓவே இவன் தான். ஸோ இவன் சொன்னாதான் யாருக்கு வந்துட்டு கிடைக்குன்றதை அங்கே முடிவு சொல்லுவாங்க போல். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோவோட பிரதர் அங்கே வந்துடுறான். ஏன்னா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ வந்துட்டு என்ன இங்கே வந்து பிளான் பண்ணி வந்திருக்கியோ அது எதுவுமே உனக்கு நடக்க போகிறது கிடையாது அப்படின்ற சொன்னதும் அப்போ அவன் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்துட்டு என்னோட பிரதர் அசிங்கப்படுத்துறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்துட்டு என்ன மேரேஜுக்கு கூப்பிட்டா நான் அவரை ஏன் கூப்பிடல அப்படின்ற சொன்னதும் நான் வந்துட்டு அவனையும் தான் கூப்பிட்டுருந்தேன் பட் அவன் வரலையே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஒரு சைக்கோ மாதிரி அங்கே மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நார்மலாக இருந்தவன் என்னடா திடீர்னு இப்படிலாம் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிட்டுருக்கா. எப்படியாச்சும் இந்த பெட்டை வந்து நம்ம வின் பண்ணி ஆகணும், இந்த கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே உன் மனசுப்படியே நடக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஃபைனலாக அங்கே வந்துட்டு அங்கே நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தாங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க பிரதருக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன வந்துட்டு அப்படி இவங்க குவாலிஃபிகேஷனை நம்மளோட பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. இதவே நினச்சி அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சிசிக்கு அவனோட புத்தியே புரியாமல் அவனை போய் எங்கள் பக்கத்தில் எதுக்காக நீங்கள் எவ்வளோ கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி டச் பண்ணதுமே உன்னால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. ஆனால் அவன் வந்ததுமே பரவங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டா, இதுக்கெல்லாமே காரணம் நீ தான், கண்டிப்பாக நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே வந்துட்டு கோவப்பட்டு பெல்ட்டை வச்சு அங்கே அடி வெளுத்த ஆரம்பிச்சிடுறான். அங்கே ஒரு பார்ட்டிக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிசி அங்கே போய் நம்ம ஹீரோயினுக்காக நிறைய வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வச்சு இதெல்லாமே உனக்காக தான், இதெல்லாமே நீ கண்டிப்பாக வந்து குடிக்கணும் அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், நீங்கள் வந்துட்டு குடிக்க மாட்டேன்லாம் சொல்லாதீங்க, சும்மா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அவங்கள ஹாப்பியாக்குறதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயினாலையுமே வந்துட்டு எதுவும் பேச முடியல. இவ ஏதாச்சும் பண்ணி வச்சிருப்பாளோன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டர் ஆகிட்டு இருக்கு. பட் அவங்க முன்னாடி எப்படி வந்துட்டு சொல்ல முடியும். ஸோ அவள் வந்துட்டு பேசாமல் அதை எடுத்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணதுமே அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அவன் வந்துடுறான், நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான், என்னத்தை போய் அவங்களுக்கு கலந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப நல்லவே மாதிரி அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். பட் பிளான் எல்லாமே அவனோடது தான். ஹீரோயின் அவன் எங்கள் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ கால் பண்ணி இப்போ எங்கே இருக்க நீ, நான் வரேன்னு சொன்னதுமே நீ ஏன் வர்றப்பா, நான் தான் இருக்கேன்னு உன்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போக அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவனை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைமே நம்ம ஹீரோயினுக்கு ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுத்தாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, இவனோட வேலை தான் போல, நீ தான் எனக்கு அன்னைக்கு ட்ரக்கை கலந்து கொடுத்த அப்படின்றத சொன்னதும் நீ இவ்வளோ லேட்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டியா, ஆனால் வந்துட்டு உன்னை யாராலையும் என்கிட்ட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு வேகமாக க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே யாரும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. காரை ஸ்டாப் பண்ணதும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. பார்த்தாங்க நம்ம ஹீரோ தான் வந்துட்டு இருக்கான் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் அந்த கார்லேருந்து இறங்கி வரும்போது பார்த்தா அது சிசி தான். அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்படின்னா நம்ம ஒய்ஃப் எங்கே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். என்ன பேபி நீங்கள் இன்னுமே என்னை மறக்கலையா, எனக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனை செடியூஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணுறா. ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வந்துட்டு தேடுங்க என்னோட ஒய்ஃப் எங்கே அப்படின்றத சொல்கிறான். இவனை பார்த்தா அங்கே டிரைவர்கிட்ட ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உன்னால் காரை ஒழுங்காக பார்த்து ஓட்ட முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போய் எங்கள் கட்டி வச்சுட்டு நான் எவ்வளோ தூரத்துக்கு ஒன்று லைக் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் நீ என்ன விட்டுட்டு என்னோட பிரதரை போய் மேரேஜ் பண்ணுவியா அப்படின்ற சொல்லிட்டு அவளை போட்டு அங்கே அடிச்சுட்டு அங்கே வந்துட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். இப்போ யாரோ வந்துட்டு அவனை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. போய் பார்த்தா ஒரு பர்சன் வந்துட்டு அங்கே பேச வந்ததுமே தேவையில்லாமல் இப்படி இந்த நேரத்தில் வந்துட்டு என்னை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத, மரியாதை எங்கேருந்து போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு அவனை அங்கேருந்து விரட்டி விட்டுட்டு இவங்க உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் காணோம். அவள் டைம் பார்த்து அங்கே வந்து கையை கழட்டிட்டு எஸ்கேப் ஆகிட்டா போல். அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை தேடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே தான் மறைஞ்சிருக்கா. அவங்க வந்துட்டு கிளம்பி போகும்போது அந்த பெயிண்டிங் இருக்கு, அதை பார்த்துட்டு அவளுக்கு அவங்க சிஸ்டர் ஞாபகம் வந்துடுது. அது அவங்க சிஸ்டரோடது போல், அவங்க தான் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இது இங்கே இருக்குன்னா இதுக்கு பின்னாடி இவனோட கை தான் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கா. அப்போ ஒரு கார் அங்கே வந்து நிற்கிது. யாரா வராங்கன்னு பார்த்தா எல்லாம் அந்த சிசி தான். இவ வந்துட்டு என்ன எஸ்கேப் ஆகி வந்துட்டுருக்க, நான் வேணா உன்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் விடவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இவளுக்கு நல்லாவே தெரியும் இவள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போய் விட மாட்டான்னு சொல்லிட்டு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லும்போது அப்புறம் ஏன் வந்துட்டு என்னோட லைஃப்பில் வந்து நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அப்படியே வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்கே வந்துடுறாரு. அங்கே அசிஸ்டண்ட்டை பார்த்ததுமே அந்த சிசி பயந்து போயிட்டு வேமா அங்கே அந்த எஸ்கேப் ஆகி ஓடுனதுமே நீங்கள் வாங்க மேடம் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு உடனே நம்ம ஹீரோட்ட அங்கே கால் பண்ணிட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே வீட்டில் போய் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். இதுக்கு பின்னாடி உங்களோட கைதான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையோட என்னோட ஒய்ஃப் எங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற சொல்லி அவங்க ஸ்டெப் மதர் ஓவராக பேசுனதுமே நீங்கள் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டான். ஆனால் ஹீரோயின் அங்கே வந்து அவளங்க பார்த்ததும் ரொம்ப ஹாப்பிட்டவே ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு எதுவும் ஆகலையில வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது பிரதர் வந்து என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டதுமே ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன நடிச்சிட்டு இருக்க, இது எல்லாமே நீ தான் எனக்கு பண்ணேன்னு தெரியும்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சதும் பிரதர் நீங்க என்ன வந்து பேசிட்டு இருக்கீங்க, நான் என் சிஸ்டர் இல்லை இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்றத சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்குமே இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காக தான் ஆயிட்டு இருக்கு. எதுக்காக இவன் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு ட்ராமா பண்ணுறான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீ அவளை பார்த்தேன்னு வச்சுக்கோமே உன் முகத்தில் கண்ணே இல்லாமல் போயிடும் அப்படின்றத சொல்லும்போது அவங்க ஸ்டெப் மதருமே வந்துட்டு அவங்க பையனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசினதும் தேவையில்லாமல் வந்துட்டு ஏதாச்சும் பேசிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு அடிக்க போனதும் நம்ம ஹீரோயின் நீ வந்து தப்பாக புரிஞ்சிச்சுக்க, ஏன்னா வந்துட்டு கடத்திட்டு போனது இவன் கிடையாது வேற யாரோ தான் கடத்திட்டு போனாங்க, அவங்க ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிருது. எதுக்காக இவ போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்கான். சரிப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோ எதுக்காக நீ அவனை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்றத சொன்னதும் நான் அவனை காப்பாற்றுறதுக்காக பண்ண கிடையாது, நம்மக்கிட்ட வந்து இப்போ என்ன ஆதாரம் இருக்குது நம்ம வந்துட்டு அவன் மேலே ப்ளேம் பண்ணுறதுக்கு, ஸோ நம்ம எவிடன்ஸோடு தான் பேசணும், இதனால தான் பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்து வீட்டில் இருக்கும்போது ஹீரோயின் திரும்ப அந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்கவும் நீ என்னமோ வந்துட்டு இந்த ஃபோட்டோவே அடிக்கடி பார்த்துட்ருக்க, என்கிட்ட வந்து ஏதோ கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு எப்போ வந்துட்டு தோணுதோ நீ கேளு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க மீடியாஸ் எல்லாமே அங்கே அவங்க பிரதரை வந்துட்டு சுற்றி வச்சு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ பண்ணிட்டு இருக்க வேலைகளால் பேர் ரொம்ப டேமேஜ் ஆகி போயிடுது. ஸோ வந்துட்டு அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டேவே அவங்க ஸ்டெப் மதருமே போய் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு நீ வந்துட்டு குடும்ப மானத்தை காப்பாற்றணும் ஒரு மருமகளா, ஸோ நீ இந்த காசை வச்சுக்கோ, நீ பேசாமல் வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து வந்து இரு, இது எல்லாத்தையுமே நீ தான் வந்து சரி பண்ணணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே வந்துட்டு யோசிச்சுட்டு பேசாமல் நான் வந்துட்டு அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிடுறேன், இது அவனுக்கு தெரிய வேணான்னு சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தெரியாமல் அவள் பாட்டு அங்கே வீட்டுக்கு கிளம்பி போனதும் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதுமே பார்த்தா அந்த ஆள் வந்துட்டு திடீர்னு மூஞ்சை திருப்பி வச்சுட்டு போகிறாரு. இந்த லேடியுமே வந்துட்டு கண்டுக்காமல் போயிடுறாங்க. அவளுக்கு ரொம்ப வித்தியாசமாயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவள் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வந்து கொண்டு வந்து கொடுத்தா அதை வந்துட்டு வாங்கி சாப்பிடாம குப்பையில் தூக்கி கொட்டிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. வீட்டை வந்துட்டு எல்லா வேலைகளையும் நீ தான் பண்ணணும், போய் வந்து வாஷ்ரூமை க்ளீன் பண்ணுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு பிடிக்கலனாலுமே போய் பண்ணிட்டுருக்கா. அவங்க ஸ்டெப் மதர் தேவையில்லாமல் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நல்லா க்ளீன் பண்ணு அப்படின்றத சொன்னதும் அவன் வந்துட்டு உள்ளேருந்து ஏதோ ஒரு கப்பில் தண்ணியும் ஊற்றிட்டு போயிட்டுருக்கா அவங்க பக்கத்தில். நம்ம ஹீரோ பார்த்தா எங்கே ஆளக்கணும் சொல்லாமல் எங்கே போனா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு உள்ளே இவங்க ஹாப்பியாக எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன இதெல்லாம் இவங்க எப்படி அவங்க கூட ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே எல்லாமே வந்துட்டு நல்ல விஷயம் தானே அப்படின்றத சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கே படுத்ததுமே நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பிட்டு அவளை போய் இங்கே கிஸ் பண்ணிட்டு இப்போ நாளுமே கரெக்டாக தான் இருக்கும், எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க வந்து அவங்க ஸ்டெப் மதர் அவங்களுக்காக பாலெல்லாம் கொடுத்ததுமே நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு போய் அங்கே வந்துட்டு வாஷ்பேஸில் அங்கே ஊற்றி விட்டான். நம்ம ஹீரோயின் எதுக்காக அப்படி சாப்பாட்டு பொருளை போய் கீழே போகிறேன்னு சொன்னதும் அந்த லேடி ரொம்ப மோசமானவங்க, இதுக்கு முன்னாடி எனக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கும்போது அதில் வந்துட்டு ஒரு விஷத்தை போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதை பற்றி நமக்கு மேல் கவலைப்படாது, அவங்க வந்துட்டு இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அப்படியே அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணிட்டேன்னு சொல்லும்போது தான் காமிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மிரட்டி இருக்கா, என்கிட்ட வந்து ஏதாச்சும் வேலை பண்ணினா உன் பையனோட மான கப்பலேறி போயிருன்னு சொல்லிட்டு அந்த வாஷ்ரூம்லேருந்து தண்ணி தூக்கி வேற மேலே ஊற்றி அசிங்கப்படுத்தி விட்டுருக்கா. ஸோ பயந்துட்டு தான் இந்த லேடி அமைதியாக இருக்காங்க போல. நம்ம ஹீரோயின் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த சிசி அங்கே வந்து உட்காந்துட்ருக்கா. அவங்க அம்மா இந்த சிசி இதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம வீட்டில் இருக்க போகிறான்னு சொன்னதும் யார் வேணாலும் இருந்துட்டு போடும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் இவ என்னை வந்து தொந்தரவு பண்ணி பார்த்தானா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிடுறா. எல்லாருமே ஹாப்பியாக அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவ பார்த்தா ஓயாம வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்துட்டு அங்கே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. இவனை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு செய்ய காமிச்சிட்டு இருக்கான். இப்போ ரூம்குள்ள வந்ததுமே ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணதும் நம்ம ஹீரோயின் நினச்சிட்டவன் ஹாப்பியாகிட்டு பார்த்தா இந்த சிசி தான், நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ லைக் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, உன் கூட இருக்கிறதுக்காக நான் அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் இப்படிலாம் அசிங்கம் பண்ணிட்டு இருக்காத, நான் என்னோட ஒய்ஃபை தான் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கேன், வெளியே போன்னு சொன்னா போக மாட்டா, நானே போகிறேன்னு சொல்லிட்டவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு
பிறகு ஹீரோயின் இவனோட ரூமுக்கு வந்துட்டு ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது, இப்போ எதுக்காக இந்த ரூமில் வந்துட்டு என்னத்தை போய் நீ தேடிட்டு இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு என்னமோ சரியில்லையே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நீ வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய வீடு வாசி தப்பாக புரிஞ்சுட்டு வேற ஒரு ரூம்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அங்கே வந்து நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பின்னாடி அந்த சிசி வந்ததும் அங்கே அவ ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. ஹீரோ கூட கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்கும்போது, நீ ஃபஸ்ட்டு சொல்லு, அவ கூட உனக்கு என்ன வேலைன்னு சொன்னதும் அவளை தான் வந்து ரூமில் வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தா. நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, நான் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதுமே அதே மாதிரி நீயுமே என் மேலே நம்பிக்கை வை, நான் வந்துட்டு சில விஷயங்கள் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அது முழுசாக முடிஞ்சாதான் நான் உன்கிட்ட சொல்ல முடியும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும்னு சொல்லிடுறா. பிறகு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கே ஜின் வந்துட்டு, நீ எதுக்காக அந்த வீட்டில் இன்னும் இருந்துட்டு இருக்க, சொன்னால் புரிய மாட்டேயா, நீ பேசாமல் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துடு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ போய் அவனோட வீட்டில் இருந்துட்டு இருக்க பார்த்தியா, அவன் வந்து ரொம்பவே டேஞ்சரான பர்சன் சொல்லிட்டு நம்ம ஹீரோட பிரதரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு லேடியை வந்து கொலை பண்ணிட்டான். அந்த லேடி வந்துட்டு யாருன்றது எனக்கு தெரியலை, ஆனால் வந்துட்டு அவன் ரொம்பவே மோசமானவன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அது தன்னோட சிஸ்டர் தான் இருக்குமா இல்லாட்டி வேற யாரையும் அவன் கொலை பண்ணானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவன் தான் கால் பண்ணி என்னை மீட் பண்ணவா அப்படின்ற சொல்கிறான். நம்ம ஹீரோயினை அவன் அங்கே கூப்பிட்டதுமே ஹீரோயினுமே அங்கே போயிடுறா. அப்போ அவன், நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு அது புரியுதா இல்லையா, நீ எதுக்காக அவனை போய் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்ட, உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத அவன் சொன்னதும் நம்ம ஹீரோயின் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதான்னு சொன்னதுமே, என்ன வந்துட்டு நீ பேசிட்டு இருக்க, என்னோட லவ் உனக்கு புரிய மாட்டுதா, நீ வந்துட்டு என்னோட பெட்டரா நினைச்ச அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டே அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. தேவையில்லாமல் நீ பேசிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. வந்துட்டு என்னை எவ்வளோ தூரத்துக்கு லைக் பண்ணுறது எனக்கு முக்கியம் கிடையாது, ஆனால் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் இப்படி பேசுவோன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நிறுத்ததுமே அங்கே வந்துட்டு அவன் பாட்டில் தூக்கி அடிச்சுட்டு வேமாறது எஸ்கேப் ஆகி ஓடுறா. கத்தி வச்சு குத்த போனதும், நான் இன்னைக்கு கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் பிடுங்கி குத்த வந்ததும் பெயிண்டிங் எடுத்து வேமா வந்து அவன் மறைச்சிக்கிறான். அந்த பெயிண்டிங் மேலே கத்தி குத்து பட்டுது. ஆனால் ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். இப்படிலாம் விஷயம் தெரியும் நடக்கும் தெரியும் போல் நம்ம ஹீரோட்ட ஆல்ரெடி வந்து அவன் கால் பண்ணதுமே இப்படிலாம் வந்துட்டு அங்கே கிளம்ப போகிறேன்னு சொன்னதுமே அவனுமே அங்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயின் அவங்க அந்த சிசியோட ரூமில் போய் ஏதாச்சும் வந்து எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க உள்ளே வந்ததுமே ஹீரோயின் வேமா போய் மறைஞ்சிக்கிறா. அவள் பார்த்து அங்கே ஒரு டைரியை வந்துட்டு உள்ளே வச்சு பார்த்துட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. கண்டிப்பாக அப்படின்னா இதுக்குள்ளே ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான பொருள் இருக்கும். இப்போ சாவி வரை எடுத்துகிட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே வந்துட்டு கால் வந்துடுது, நீங்கள் கிளம்பி உங்கள் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. என்னன்னு பார்த்தா அங்கே வந்து ஆர்ஃபனேஜ் வந்துட்டு இடிக்க போகிறாங்க போல். இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணதுமே நம்ம ஹீரோட மேனேஜர், நீங்கள் வந்துட்டு புரிஞ்சு பேசிக்கோங்க, ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இங்கே ப்ராஜெக்ட் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸோ நம்மளுக்கு வந்து இதனால பெனிஃபிட் ரொம்ப இருக்குன்னு சொன்னதும் கண்டிப்பாக என்னால் இதை பண்ணவே முடியாது, ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல தான் நான் வந்து வளர்ந்து வந்திருக்கேன், ஸோ வந்துட்டு எனக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்குது அப்படின்றத அவ சொல்கிறா. நம்ம ஹீரோங்க வந்ததுமே நீங்கள் இப்படி பண்ண போகிறீங்கன்னு கேட்டதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஆக போகிறது கிடையாது, கண்டிப்பாக இது எப்பயுமே சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸ்டே பார்த்தா அங்கே நியூஸ் வந்து ரொம்ப வைரல் ஆகிருது. நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைங்களை அவளோட தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களே வந்துட்டு அவங்க வாக்குமூலம்லாம் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினோட ரெப்புடேஷன் அங்கே ரொம்ப வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருது. இது எல்லாமே வந்துட்டு இவ்வளோ அதுதான் நம்மளுக்கு அசிங்கமாக போயிடுச்சுன்னு வீட்லேயுமே அங்கே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி வேற கேட்குறாங்க. அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை போய் மீட் பண்ணிட்டு இதெல்லாம் உன்னோட வேலை தானேன்னு சொன்னதும், பாஸ் நான் எதுவும் பண்ண கிடையாது, அந்த சிசி தான் அங்கே வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னதுமே அவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவட்ட போய் நீ என்ன வேலை பண்ணி வச்ச, நீ தான் இந்த மாதிரி வந்துட்டு அவளுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கியா, கண்டிப்பாக நான் உன்னை கொல்ல விட மாட்டேன்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட இப்படி பேசுவோன்னு சொல்லிட்டு அவங்க மதுரை இல்லாட்ட இவ வந்து என்னை மிரட்டிட்டு இருக்கான்னு சொன்னதும், நீ பண்ணுற வேலைக்கு தான் நான் மிரட்டிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே இவ என்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் வீடியோ வேலைங்களான்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃபை பற்றி பேசுறதுக்குலாம் இங்கே யாருக்குமே தகுதி கிடையாது, உங்ககிட்ட யார்ட்டையுமே எனக்கு பேசுறதுக்குமே விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதும், உங்களை ஃபேக் மேரேஜ் பற்றி எங்களுக்கு என்ன தெரியாது, நியூஸ் ரிப்போர்ட்டர் சொன்னீங்கன்னா மானமே கப்பலேறி போயிடும்னு சொன்னதும், நீங்கள் போய் சொல்லி பாருங்களேன் உங்கள் குடும்ப லட்சணத்தை சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மிரட்சி அதை கேட்டு அங்கே ரொம்ப அவங்களுக்கு நர்வஸ் ஆயிடுது. பிறகு நம்ம ஹீரோயினுமே அங்கே ரூம்க்கு வந்ததுமே நம்ம ஹீரோ அவங்க ஃபேக் மேரேஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ரெண்டு பேத்துக்குமே பிடிக்குது, ஸோ நம்ம ரியலாக மேரேஜ் பண்ணிக்கலாமேன்னு சொன்னதும் மரியாதை இங்கேருந்து போயிடு, நானே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் அப்படின்றத அவ சொல்கிறான். அப்போங்க அந்த ஜின் கால் பண்ணி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினுமே அவனை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பும் போது அப்போ அந்த டெடி பியரில் ஆல்ரெடி வந்து நம்ம ஹீரோட பிரதர் அங்கே வந்து கேமரா
கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் போல. இவ என்னென்ன பண்றா, யாரை போய் மீட் பண்றான்றதை கண்காணிக்கிறதுக்காக. அப்புறம் அங்க அந்த ஜின்னை மீட் பண்ணதுமே, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா உனக்கு என்ன புரியாதையா, மரியாதையோட நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அவன் மிரட்டினதும், நீ மரியாதையோட இதுக்கப்புறம் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவ திட்டி விட்டுட்டு போயிடுறா. அப்போ அந்த சிசி அதெல்லாமே மேல இருந்து பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இவளை நம்ம சைடில் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கால் பண்ணி இங்கே பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டுமே பேசாமல் அங்கே வந்து படுத்ததுமே அங்கே அவங்க பிரதருக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஸ்ரீசி வந்து பேசுறதுக்காக வர்றா. பட் ஹீரோயினுக்கு அவட்ட வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. மரியாதை நீங்கள் இருந்து போயிரு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பஸ் என்ன வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் போனதுமே பார்த்தா அந்த கீ எடுத்துட்டு அவங்க போய் தெரியாமல் வந்துட்டு அந்த டைரியை எடுத்துட்டு வந்துடுறா. அந்த டைரியை வந்துட்டு பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. ஏன்னா வந்துட்டு அந்த டைரியில வந்துட்டு அங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க, இப்படி நம்ம ஹீரோ தான் அவங்க சிஸ்டரை கொலை பண்ணதா. அவன் வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணா, நான் அவனை எவ்வளவு தூரத்துக்கு நம்புனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு மனசு தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ வரதை பார்த்துட்டு அங்க தூங்குற மாதிரி ஆக்டிங்க போட்டு படுத்ததுமே தூங்கிட்டாலான்னு சொல்லிட்டு இவனுமே வந்து பேசாம படுத்துடுறான். ஆனா வந்துட்டு அவ ஆல்ரெடி வந்துட்டு பிளான் பண்ணிட்டா போல, நைட்டே போய் நம்ம ஹீரோவை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு இருந்தாலுமே சில எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்காம எப்படி வந்துட்டு உடனே ஏதாச்சும் ஒண்ணு வச்சு நம்ம கொலை பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணாம விட்டுருக்கா. நீ வந்து எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு எவிடன்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்கு. உன்னோட சிஸ்டரை கொலை பண்ணது அந்த ஷாவ்சி தான் சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் கொடுத்ததுமே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோ அவளங்க வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு பேச வர்றான். பட் ஆனால் ஹீரோயின் உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல, மரியாதையோட வெளியே போன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துனதும் நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரிய மாட்டுது, எதுக்காக கோவப்படுறாங்க அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோ அங்கே போனதுமே அங்கே ஜின் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். இதுக்காக நீ தானே காரணம்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டு கண்ணத்தில் அரைஞ்சிட்டு நீ இதுக்கப்புறம் இங்கேருந்து மரியாதையை போயிடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் நேராக அவன் அந்த சிசியை போய் மீட் பண்ணிட்டு இதெல்லாம் நீ தான் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதுமே, இப்போ நீ என் கூட சேர்ந்தீங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன்னா நான் வந்துட்டு உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுங்க செடியூஸ் பண்ணுறதுக்கு அவள் ஸ்டார்ட் பண்ணதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஒன்று மாதிரி ஒரு லேடியை நான் பார்த்ததே கிடையாது, உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ ரூம்ல வச்சு அடைக்க சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு யாருக்கு ஆளுமே பேசக்கூடாதுன்ற மாதிரி அங்கே கண்டிஷன் போட்டு போயிடுறான். அப்பாங்க வந்துடுறாரு, எதுக்காக நீ இப்படி தேவையில்லாமல் இந்த வீட்டு மருமகளை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தானே, ஒய்ஃபை ஒழுங்காக வச்சு பிழைக்க தெரியாமல் இன்னொருத்தையை கூட்டிகிட்டு வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படும் போது அவங்க ஸ்டெப் மதர் வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க. பிறகு அந்த ஜின் நம்ம ஹீரோயின்ட்ட திரும்பவுமே எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் அதுவுமே முடிய மாட்டுது. அப்போ விழுந்தடிச்சு அவங்க ஓடி வந்ததுமே நல்ல வேளை தப்பிச்சு வந்துட்டு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு அங்கே டச் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க பையனுக்கு பார்த்துட்டு என்ன வந்துட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நான் வந்துட்டு எப்படியாச்சும் ஐடியா பண்ணி அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வர வச்சிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றுமே இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் அவர் ஆக்கிடுவார்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஹீரோயினை வந்து அங்கே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சி ஸோ ஒட்ட பேசி எப்படியாச்சும் வந்துட்டு சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் இங்கே உள்ளே வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு பார்த்துட்டு ஷாவ்சி வந்து இவ்வளோ நாளாக லவ் பண்ணியிருக்கேன், அவங்க குணம் வந்து நல்ல குணமாச்சு, எப்படி வந்துட்டு இன்னொரு பர்சனை வந்துட்டு கண்டிப்பாக வந்து கொலை பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது, நான் அவனுக்கு வந்துட்டு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும், அவன்கிட்டயுமே நான் வந்துட்டு பேசி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான கால் வந்துடுது, இப்படி வந்து அவங்க ஸ்டெப் மதர் வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க, உண்மையிலேயே வந்துட்டு அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு பிறந்தவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை வீடியோ மூலமாக அவள் பார்த்துடுறா. பார்த்தா இந்த லேடி வேற ஒரு பர்சன் கூட அங்கே வந்து அஃபேர் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாச்சும் நம்ம பையனை அந்த குடும்பத்தோட வாரிசாக மாற்றணும், சொத்து எல்லாமே கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அந்தால நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப கேவலமான ஃபேமிலியாக இருப்பாங்க போலயே, இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜின்னை பார்த்தா அங்கே ரொம்ப கவலைப்பட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இவ என்னமோ வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னா எனக்கு அவ கிடப்பான்னு சொன்னா அவ இன்னுமே என்னை திரும்பி பார்க்காம இருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிருது. வேமா அந்த சிசியை போய் மீட் பண்ணி இன்னைக்கு நான் வந்துட்டு அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், அவன் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக அவன் அங்கே உள்ளே போகிறான். பார்த்தா அவளை அங்கே வந்துட்டு அடைச்சி போட்டு வச்சுருக்கோமே, அவனுக்கு அங்கே அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இதுக்கெல்லாம் காரணமே அவன் தான் என்னை அடைச்சி போட்டு வச்சிட்டான் அப்படின்ற சொன்னதும், நீ ஃபஸ்ட்டு எனக்கு பதில சொல்லு, உன் பேச்சை கேட்டு தானே இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், என்னை இப்போ வரைக்கும் லைக்கே பண்ண மாட்டான் அப்படின்றத செட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம சிசி நம்ம வந்துட்டு இப்போ வரைக்குமே தப்பான பர்சனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்றத சொல்லிட்டு பேசாமல் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ ஹெல்ப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு தடவை வா நம்ம 2 பேரும் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு இவங்க பார்த்தா 2 பேரும் ஹாப்பியாக அங்கே ஒன்றா சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க பையன் வந்து பார்த்துடுறான். அவன் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. உன்ன மாதிரி ஒரு அம்மா இருக்கிறதுக்கு உலகத்தில் இல்லாமே போகலான்னு சொன்னதும் அந்த பர்சன் நான் உன்னோட அப்பான்னு சொன்னதுமே கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக வந்துட்டு பெட்ரோலை ஊற்றி அந்த வீட்டவே வந்து கொளுத்தி விட்டு போயிடுறான். இவங்க
உயிரோடு இருந்தால் என்னோட மானமே போயிடும்னு சொல்லிட்டு அந்த பர்சன் நம்ம எப்படியாச்சும் இங்கே வந்துட்டு குதிச்சு இறங்கிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கே குதிக்கும் போது பார்த்தாங்க வந்துட்டு அந்த ஆள் அங்கே குத்தி இறந்தே போயிடுறாரு. அப்போ அவங்க அம்மா மேலேருந்து காப்பாற்றுங்க என்னை வந்துன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ அங்கே போகிறான். 2 பேருமே ஹேக் பண்ணிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் என்ன அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே ஏன்னா வந்துட்டு இந்த ஃபோட்டோவை நீ பார்த்துட்டு இத்தனை நாளாக டவுட் பண்ணிட்டு இருந்தையா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை என்னோட பிரதரோட சேர்ந்து தான் பார்த்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்படின்னா உன்னோட பிரதர் தான் என்னோட சிஸ்டரை கொலை பண்ணானான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அப்படி இருக்க சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இதை நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லும்போது இங்கே பாரு உன்னோட ஸ்டெப் மதரை வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. அவனுக்கு வேகமாக போயிட்டுருக்கான். பிறகு இவனை பார்த்து ஆஃபீஸில் வந்து நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓன்னு சொல்லிட்டு அவனாவே அறிவிச்சதுமே அதை எப்படி நீ சொல்லுவோன்னு சொன்னதும் அவங்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுட்டு அவன் பாட்டு அங்கே வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். எல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு இருக்கா. அவன் பாட்டு வெளியே வந்து நான் தான் இந்த கம்பெனியோட அடுத்த பிரசிடன்ட் சொல்லிட்டு அவனாவே அறிவிச்சுக்கிறான். ஸோ அவங்க அப்பாவுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிருது. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கல்ல உங்கள் பையனோட லட்சணத்தை, ஆனால் இவ்வளோ நாள் உங்கள் பையன் நினச்சிட்டு இருக்கா, அந்த பையனே உங்கள் பையன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க ஸ்டெப் மதர் எப்படி எஸ்கேப் எங்கேருந்து வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் பேசின எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டாக இருக்குது, இப்போ உங்கள் நிலைமையே மோசமாகி போயிடும், உண்மையை நீங்களாம் ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உயிராச்சும் பிழைக்குன்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு அங்கே முன்னாடி மண்டி போட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், அது உங்களோட குழந்தையே கிடையாதுன்னு சொன்னதுமே அந்த ஆளுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் அந்த லெவலுக்கு அங்கே பெயினில் துடிச்சிட்டு இருக்காரு. சீனில் அந்த சிசி போய் அங்கே அவனை மீட் பண்ணிட்டு நீ வந்துட்டு எல்லா ஃப்ராடு வேலையும் பண்ணன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நான் சொல்கிறத கேட்டு எனக்கு தேவையானதை நீ பண்ணி கொடுக்கல, நான் கண்டிப்பாக உன்னை பற்றின எல்லா விஷயங்களையும் நான் வெளியே சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் தான் அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டினதுமே அவன் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு அவளங்க வந்துட்டு பயங்கரமாக கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு கொலை பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்ன நினச்சிட்டு இருக்க, மற்றவங்க மாதிரி நீ மிரட்டினேன்னா நான் பயந்து போயிட்டு ஐயோ சாமி நான் மன்னிச்சிடுன்னு சொல்லுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ கால் வந்துடுது. நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது உங்களையும் மரியாதை வாய முடிட்டு இல்லை நான் கண்டிப்பாக ஒன்று கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே உடனே அவங்க கால் பண்ணி இந்த ஜின்ட்ட சொல்லிடுறா நம்ம வந்துட்டு தப்பான பர்சனுக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு உதவி பண்ணிட்டு இருக்கோம், இவன் எப்படியாச்சும் இவன் வேலை முடிஞ்சதுமே நம்மளை போட்டு தள்ளிடுவான், ஸோ நம்ம வந்துட்டு யாருக்கு வந்து உதவி பண்ணணும் உனக்கு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவள் கால் பண்ணுறா. நீ உனக்கு வந்துட்டு உன்னோட சிஸ்டரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீ தனியாவா, கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு என்ன வேணாலும் ஹெல்ப் கிடைக்குங்க அப்படின்றத அவள் சொல்கிறான். ஹீரோயினுமே ஹீரோட்ட சொல்லாமல் அவள் பாட்டு அங்கே வந்துட்டு கிளம்பி ரெடி ஆகிடுறா. நம்ம ஹீரோக்கு அங்கே வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சீட்டை மட்டும் எழுதி ஒட்டி வச்சுட்டு போகிறா. இங்கே அந்த ஹீரோவோட பிரதர் அங்கே வந்ததுமே பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஜின் தான் இருக்கா. அங்கே பெட்ரோல்லாம் ஊற்றி விட்டுட்டு எல்லாத்தையுமே கொளுத்தி விடுறதுக்கு ரெடியாகி பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா, என்ன ஷூட் பண்ணிடுவியா, நான் இங்கே வந்துட்டு கொளுத்தி விட்டேன்னா சேர்ந்து நீயுமே செத்து போயிடுவேன், நீ எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ராடு பண்ணியிருக்கியோ மரியாதை அது எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு உண்மையில்லாமல் கேட்டதுமே அவன் வந்துட்டு எல்லா உண்மையிலையும் சொல்ல ஆரம்பிச்சிடறான். அவங்க சிஸ்டரை கொலை பண்ண வரைக்கும் இப்போ பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ராடு வேலையுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே தலையெல்லாம் பெயினாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயிங்க வந்துட்டு அவள் சீட்டை வந்துட்டு பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அந்த லொக்கேஷனுக்கு அவனுமே கிளம்பிடுறான். அவன் நான் உன்னை விட்டு வச்சாதான்டான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜின்னை போய் கொலை பண்ணிட்டு வேமா அவங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடும் போது அங்கே நம்ம ஹீரோயின் கத்தி வச்சுட்டு அவனை மிரட்டிட்டு இருக்கா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கத்தி பிடிங்கிட்டு அவளை குத்த போகும்போது நம்ம ஹீரோ ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு எப்படியே நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றிடுறான். அவனையுமே அடிச்சு அங்கே போலீஸில் கொண்டு போய் விட சொல்லிடுறான். இப்படியே ஹீரோ ஹீரோயினுமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.